வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் உள்ள ஊகக்காலம் மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக எப்படி மாற்றியது. இந்த 2 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஊகக்காலம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? எல்லா காலகட்டத்துக்கும் முந்தைய தொடக்க காலத்தை தான் ஊகக்காலம்னு சொல்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்கள்லேயே மனித இனம் மட்டும்தான் நம்ம உலகம், பேரண்டம் இதெல்லாம் பற்றி புரிந்து கொள்ளவும் அதை குறித்த அறிவை சேகரித்து விளக்கவும் முயற்சி செய்யும் ஒரே உயிரினம். பரிணாம வளர்ச்சி போக்கில் மனிதர்கள் இயற்கை, தம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள் மற்றும் உலகம் குறித்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் தொடங்கினர். பரிணாம வளர்ச்சி போக்கில் அப்படின்னா காலப்போக்கில் மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய மூதாதையர்கள் வரிசையில் அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டதோ இல்லைன்னா காலப்போக்கில் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. எப்படி நம்மளுடைய இயற்கை, தம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள், உலகம் இதெல்லாம் ஒவ்வொன்றா குறித்து இதெல்லாம் ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது, இது எப்படி வந்துச்சு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களை குறித்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் தொடங்கினர். இதன் மூலம் மனிதர்கள் உணர்தல் நிலையையும் அறிவாற்றலையும் கொண்டவர்களாக மாறினார்கள். Discuss how the age of speculation made humans become conscious and knowledgeable. Humans are the only species on earth concerned with understanding as well as explaining the world and universe. Humans became knowledgeable and conscious in the course of evolution. They became curious and began to think and ask questions about nature, organism, and the world around them. Thank you.